சுவாமிஜியும் சரத்தும் சாதாரண துறவிகளாக சத்திரங்களில் தங்கி தாமே சமைத்து சாப்பிட்டபடி பயணம் செய்து கொண்டிருந்தனர். வழிநெடுகிலும் பல கதைகளை கூறி தன் சீடனை மகிழ்வித்தபடி வந்தார் சுவாமிஜி. குறிப்பாக புன்னியன் எழுதிய யாத்திரிகனின் பயணம் என்ற நூலிலிருந்து பல கதைகளை அவர் விவரித்தார். இமயமலையின் உன்னதமான சூழல் சுவாமிஜியின் மனதை வெகுவாக ஆக்கிரமித்தது. உயர்ந்த மலைகளும் பனிச்சிகரங்களும் கங்கை நதியும் அவரது மனதிற்கு தனிமை வாழ்வையும் ஏகாந்த தியானத்தையும் நினைவூட்டின. அந்த பரவச நிலையில் சரத் உடனிருப்பது அவருக்கு ஒரு சுமையாகத் தோன்றியது. ஒருநாள் சரத் கிச்சடி சமைத்துக் கொண்டிருந்தார். அப்போது சுவாமிஜி அவரிடம், "சரத், நீ ஒரு சங்கிலியைப் போல் என் காலை பிணைத்துள்ளாய். நான் தன்னந்தனியனாகப் போய்க் கொண்டிருந்தேன். நீ என் வாழ்வில் வந்தாய். இப்போது எனக்கு ஒரு சுமையாகிவிட்டாய். இனியும் நீ என்னுடன் வருவது சரியல்ல. இதோ நான் என் வழியே போகிறேன்" என்று கூறிவிட்டு கைத்தடியையும் கமண்டலத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். சரத் எவ்வித மறுப்பும் கூறாமல் கவலையுடன் அங்கேயே அமர்ந்துவிட்டார். 3-4 மணி நேரம் கடந்திருக்கும். திடீரென்று சுவாமிஜியின் குரல் கேட்டது. "சரத், ஓ சரத், பசி வயிற்றைக் கிள்ளுகிறது. சாப்பிட ஏதாவது வைத்திருக்கிறாயா?" தன் குருவின் குரலை கேட்டதும், "உடனே தருகிறேன்" என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியால் துள்ளியபடி அவருக்கு கிச்சடி பரிமாறினார் சரத். சுவாமிஜி கனிவுடன், "நீ சாப்பிட்டாயா அப்பா?" என்று கேட்க, "நீங்களில்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன்?" என்று பதிலளித்தார் சரத். சீடனின் இந்த தூய அன்பைக் கண்டு சுவாமிஜி நெகிழ்ந்து போனார். "நீ உண்மையிலேயே என் காலில் ஒரு சங்கிலியாகத்தான் ஆகிவிட்டாய். நான் உன்னை விட்டு பிரிந்து நீண்ட தூரம் போனேன். அப்போது என் மனத்தில், ஐயோ, அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு தனியாக எதுவும் செய்யத் தெரியாதே, அவனை தனிமையில் விட்டுவிட்டு வந்தேனே என்ற எண்ணம் எழுந்தது. பிறகு என்ன செய்வது? உனக்காக நான் திரும்பி வரவேண்டியதாயிற்று" என்றார் சுவாமிஜி. அதன் பிறகு குருவும் சீடருமான சேர்ந்து அந்த உணவை மகிழ்வுடன் உண்டனர். துறவு வாழ்க்கையிலும் குருவுக்கும் சீடனுக்கும் இடையே மலர்ந்த அந்தப் பேரன்பு இமயமலையின் சிகரங்களை விட உயர்ந்ததாக நின்றது.